Hello viewers, welcome back to my channel Sauce and Spices. நான் Mrs. Shanthini Yoganandhan. இன்னைக்கு நம்ம மட்டன் கீமா வச்சுட்டு கோலா உருண்டை ஃப்ரை, அதாவது அதை மிக்ஸ் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்டார்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மில்ஜி ஹோட்டல் அது மாதிரி நிறைய நான்வெஜ் ஹோட்டல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சி பண்ண மாட்டீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்துடும். குக் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நான் வந்து சில இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் லிங்க்கில் போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் கீமா வந்து ஒரு 1/2 kg எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணியே இருக்கக்கூடாது அதில். அப்புறம் நம்ம வந்து இதுக்கு மசாலா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து மிளகு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் 1/2 kgக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ மிளகு அதையும் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டை லவங்கம், ஸோ அதுவும் நம்ம அந்த மிளகு கூடயே சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சோம்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதையும் நீங்கள் அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. லேசாக நம்ம வறுக்கணும், ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ஸ்மெல் ஜாஸ்தி ஆகிடும், தீஞ்சு ஸ்மெல் வந்துடும். ஸோ நம்ம வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் லேசாக வரும் நம்ம. ஸோ அப்போ அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து முந்திரி எடுத்திருக்கேன், ஒரு 5 முந்திரி இருக்கும், அதையும் அதில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதையும் அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன், அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த இப்போ பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுக்கோங்க, மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு, உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, சும்மா அந்த மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இதில். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் அதில் போட்டுட்டு, அப்புறம் வந்து அந்த மிளகாய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பக்கத்தில் ஒன்றா வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அந்த மசாலா நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக அந்த மட்டன் கீமா அதில் போட்டுட்டு இந்த மசாலா அரைச்ச மசாலா கொஞ்சம் போடுவேன். அப்புறம் வெங்காயம், நறுக்கின வெங்காயம் அதில் கொஞ்சம் போடுவேன். அதே மாதிரி கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போடுவேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் போடுறேன், கொஞ்சமாக போட்டு நான் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பாருங்கள் பண்ணி எடுத்து வச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே போல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக போட்டு பண்ணிங்கன்னா வந்து சரியாக வராது, கொஞ்சமாக போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ க்ளீனாக காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சோண்டு அந்த கீமா எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் இந்த அரைச்ச மசாலா, அப்புறம் இந்த கொத்தமல்லி புதினா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு சுற்றி ஒரு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் எல்லாமே அதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ நம்ம உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, உப்பு வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் வந்து மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம், திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து நான் வந்து பிரெட் கிராம்ஸ் போடுறேன் நான்.
ஏன்னா அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு உருண்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து பிரெட் கிரம்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர வர மாதிரி இருக்கிற அளவுக்கு போட்டால் போதும். இது ஒரு அளவுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம சும்மா கொஞ்சம் இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா, அந்த ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரெட் கிரம்ஸ் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம உருண்டை நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பண்ணிட்டு எண்ணெயில் போட்டோம்னா வந்து சம்டைம்ஸ் சீக்கிரமாக சூடு ஏறிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெடிப்பு இருக்கக்கூடாது. இருந்தால் பிரிஞ்சு வந்துடும் அப்படியே. ஸோ நல்லா ரவுண்ட் பண்ணுங்க அதை. வெடிப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் காரம் கூட டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு பார்க்கும்போது உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடில் வைக்காதீங்க. லோ டு மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா ரொம்ப மேலே மட்டும் கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு நார்மல் ஹீட்டு தான் இருக்கணும். இதுக்கு ரொம்ப ஹை ஹீட் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம மெதுவாக போட்டு உடனே கலந்து விடாதீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு அப்படியே பேனை வந்து கொஞ்சோண்டு அப்படியே ஷேக் பண்ணி விட்டால் போதும். அது கொஞ்சம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு திருப்பிக்கலாம். ஸ்லோவாக அப்படி குக் ஆகும்போது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு. மேலேயும் நம்மளுக்கு கரெக்டான கலர் வரும். நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க நீங்கள். அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும். இல்லைன்னா நிறைய போட்டுட்டா வந்து சம்டைம்ஸ் நம்ம பண்ணும்போது உடஞ்சி போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. நல்லா கலர் வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இதே போல் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம வந்து கொஞ்சம் மசாலா வந்து வறுத்து அரைக்கிறது தான். மற்றபடி வேறு ஒன்றுமே வேலை கிடையாது. எல்லாமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கீமாவை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுருவாங்க அந்த மாதிரி. ஸோ பட் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. இது நல்லா வெந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போதே. நல்ல ரியல் அந்த மட்டன் டேஸ்ட் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாக்கா. பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது ஃப்ரை ஆனது உள்ளெல்லாம் நல்லா வெந்து ரொம்ப நல்லா வெளியில் ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.